மாண்புமிகு உறுப்பினர் ஆர் செல்லசுவாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதல்வர் அவர்களே, மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர்களே, மாண்புமிகு அமைச்சர் பெருமக்களே, மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்களே, காவிரி நடுவின் குறுக்கே ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டக்கூடாது என்ற தீர்மானத்தை நம்முடைய முதல்வர்கள் முன்மொழிந்திருக்கிறார்கள். நம்முடைய தமிழகத்திலே தொடர்ச்சியாக ஆண்டு வந்திருக்கக்கூடிய அத்தனை ஆட்சிகளும் காவிரி தண்ணீர் சம்பந்தமாக எண்ணற்ற தீர்மானங்களை நிறைவேற்றி தமிழகத்திலே பலகட்ட போராட்டங்களை நடத்தியும் நாங்கள் அதை கண்டுகொள்ள மாட்டோம், ஏற்க மாட்டோம் என்று நினைத்து மீண்டும் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணை கட்டுவோம் என்று அடம்பிடிக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதை அனுமதிக்க முடியாது. நம்முடைய இந்த இயற்கையாக இருக்கக்கூடிய தண்ணீரும் அதை போன்று காற்றும் அதை யாரும் அழிக்க முடியாது, தடுக்க முடியாது. அதை தடுத்தாலும் மனித வளமே மனித குலவை என்பது அழிந்துவிடும். அந்த முறையிலே நாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய டெல்டா பகுதியிலே தமிழகத்திலே பாதிக்கும் ஏற்பட்ட மாவட்டங்கள் லட்சக்கணக்கான விவசாய பெருங்குடி மக்கள் எல்லாம் இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய காவிரி ஆற்றுடைய தண்ணீரை தடுப்போம், தடுத்து நிறுத்துவோம், மேகதாது அணையை கட்டியே தீர்வோம் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அதை எந்த சட்டத்தையும் உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்பையும் அனுமதிக்க மாட்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக இந்த பேரவை என்பது அனுமதிக்க கூடாது. நம்முடைய முதல் கூட்ட தொடரிலேயே இந்த தீர்மானத்தை என்பது நாம் முன்மொழிந்திருப்பது என்று சொன்னால் நிச்சயமாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதை வரவேற்கிறது. தொடர்ச்சியாக இந்த நீதிக்காக, இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய நியாயத்திற்காக நிச்சயமாக இந்த மன்றம் என்பது தொடர்ச்சியாக தலையிட வேண்டும், அதற்காக குரல் கொடுக்க வேண்டும். இன்றைக்கு தமிழக மாண்புமிகு முதல்வர்கள் முன்வைத்திருக்கக்கூடிய அந்த தீர்மானத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய சார்பிலே நான் ஆதரிக்கிறேன். நன்றி, வணக்கம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.